தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, மீன ராசி அல்லது மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பித்ரு சாபத்தால், முன்னோர்கள் தோஷத்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் இவர் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணம் அல்லது மீனராசி மற்றும் மீன லக்கணம் இவற்றில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்கள் சாபம், தோஷம் ஏன் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். காலபுருஷன் தத்துவத்தின் அடிப்படையில் 9ஆம் பாவம் தான் பித்ரு சாபம், தாபம், பித்ரு தோஷத்தை கொடுக்கூடிய பாவமாக. அதன் அடிப்படையில் காலபுருஷத்துக்கு தனுசு என்ற பாவம் 9ஆம் பாவமாக வரும். தனுசு என்ற பாவத்திற்கு அதிபதியாக குரு பகவான் ஆவார். எனவே குருதான் பித்ரு தோஷத்தை, பித்ரு சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகும். குரு பகவான் 12 பாவங்களில் தனுசு மற்றும் மீனம் என்ற பாவம் சொந்த வீடாக வருகின்றது. எனவே தனுசு என்ற பாவத்திற்கு, மீனம் என்ற பாவத்திற்கு முன்னோர்கள் சாபம், தோஷம் எப்போதும் இருக்கும். எனவே தான் தனுசு ராசியில், தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றும் மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பித்ரு சாபம், தோஷம் இருக்கின்றது. கண்டிப்பாக இவர்கள் பிறப்பதற்கு முன்பாக இவர்கள் பரம்பரையில் முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுக்காமல் இருந்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம். அதாவது சில பேருக்கு திதி கொடுக்கும் பழக்கத்தை விட்டிருக்கலாம். இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால், தாத்தா பாட்டி இவர்களுக்கு மட்டும் திதி கொடுத்து இருப்பார்கள். ஆனால் அற்ப ஆயுளில் இருந்த போனவர்களுக்கு இவர் திதி கொடுக்க விட்டிருப்பார்கள். திதி என்பது வெறும் தாத்தா பாட்டி இவர்களுக்கு மட்டும் கொடுப்பது கிடையாது. அதாவது எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்து இறந்து போன ஆத்மாக்கள் திதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. அற்ப ஆயுள் இறந்து போன ஆத்மாக்களுக்கு தான் மிக முக்கியமாக திதி கொடுக்க வேண்டும். அந்த வகையில் இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அற்ப ஆயுளில் இருந்து போனவர்களுக்கு திதி கொடுக்காமல் இறந்திருப்பார்கள். இதற்கு என்ன ஆதாரம் என்று யாரோட ஜாதகத்தில் எல்லாம் இது போன்ற அமைப்பு இருக்கின்றதோ கண்டிப்பாக இவர்கள் பரம்பரையில் தற்கொலை மரணங்கள், விபத்தில் மரணங்கள், துர்மரணங்கள், அகால மரணங்கள் இது போன்று இறந்து போனார்கள். இவர்கள் பரம்பரையில் கண்டிப்பாக இருப்பார்கள். அதே போன்று 2 திருமணம் செய்தவர்கள் இவர் பரம்பரை கண்டிப்பாக. பித்ரு தோஷம் ஒழுங்காக திதி கொடுக்கவில்லை என்றால் நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்? யாரெல்லாம் 3 தலைமுறையாக முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் என்பது இருக்கவே இருக்காது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் ஒழுங்காக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை என்பது இருக்காது. அவர் எடுத்த காரியம் அனைத்தும் அவர் உடனடியாக நடந்துவிடும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அந்த பிரச்சனை நமக்கு வராமல் தடுப்பதற்கு 2 பேர் மட்டும்தான் வருவார்கள். ஒன்று நம்முடைய பித்திருக்கள், 2வது நம்முடைய குலதெய்வம். இந்த 2 பேரின் ஆசீர்வாதமும் நமக்கு இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். பித்தர்கள் என்பவர் கடலும் கிடையாது, தீய சக்திகளும் கிடையாது. 2க்கும் இடையே இருப்பவர்கள். அதாவது நமக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அந்த பிரச்சனையை வராமல் தடுப்பதற்கு நம்முடைய பித்தர்கள் தான் நேரடியாக கடவுளிலிருந்து அந்த பிரச்சனைக்கான வழியை பெற்றுக்கொண்டு நமக்கு உதவார்கள். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒழுங்காக இருக்க வேண்டுமென்றால் நாம் வருடம் நம்முடைய முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுத்தே ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால், நம்மளுடைய பரம்பரை விருத்தியாக வேண்டும் என்றால், நம்முடைய வளர்ச்சி உயர வேண்டும் என்றால், நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பித்திருக்கள் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு இருக்க வேண்டும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு ஒழுங்காக இல்லாவிட்டால் நம் குடும்பத்தில் வளர்ச்சி என்பது இருக்காது. உறவுகள் மூலம், சொந்தங்கள் மூலமாக நம் தர்ம சங்கடங்கள், பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எடுத்த அனைத்து காரியங்களும் நமக்கு தோல்விதான் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில், மன வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். எடுத்த அனைத்து காரியங்களும் காரிய தடைகள் என்பது ஏற்பண்டே கொண்டு இருக்கும். நமது கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளும், சண்டைகளும், காரிய தடைகளும், நிம்மதி இல்லாமல் தான் நாம் இருப்போம். சம்பாதிக்கூட பணத்தை அவ்வளவு சேமிக்க முடியாமல் பிரச்சனையில் தவிப்பது. நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வு வேண்டும் என்றால், எடுத்த அனைத்து காரியங்களும் நமக்கு காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், தொழிலில் நன்றாக வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால், முன்னோர்கள் ஒழுங்காக நம் திதி கொடுக்க ஆக வேண்டும். நமது ஜாதகத்தில் 2 விஷயங்கள் தான் மிக முக்கியம் என்று நம்முடைய குல்முலி தெய்வத்தின் ஆசீர்வாதம், 2வது பித்திருக்களின் ஆசீர்வாதம்,
இந்த இரண்டும் நமக்கு ஒழுங்காக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. வெற்றி தான் நமக்கு பிரச்சனைகள் என்பதே வராது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய உச்சத்தை சென்றடைவோம். மேற்கொண்டு யாரெல்லாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கின்றளோ அல்லது மீனராசி மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ, நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். எல்லாம் சரியாக இருக்கும். ஜாதகத்தில் உள்ள இந்த சூட்சமத்தை நீங்கள் பொருத்தி பாருங்கள். நான் சொல்வது உங்களுக்கு